உங்க இருதயம் நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்குதா? உங்க இருதயம் காயப்பட்ட நிலைமையில இருக்குதா? கவலைப்படாதீங்க. உங்க இருதயம் தான் ஆண்டவருக்கு பிரியமான இருதயம். நீங்க நினைக்கலாங்க, நான் பாவி, நான் பாவத்திலே இருக்கிறேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை அன்போடு சேர்த்து கொள்வாருங்க. நீங்க தாங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவங்க. பரிசேயரும் ஆயக்காரரும் ஜெபம் பண்ண போனாங்க. பரிசேயர் தன்னை பத்தி உயர்வா பேசினாங்க. நான் நிறைய காணிக்கை செலுத்துறேன், என்னுடைய வருமானத்துல தசமபாகம் செலுத்துறேன், நான் நீதிய பரிசுத்தமா வாழ்றேன் அப்படின்னு தன்னுடைய நியாயத்தை எடுத்து வைத்தார். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் அருவருத்தார். ஆனா ஆயக்காரரும் தேவ ஆலயத்துக்குள்ள வரக்கூட தயங்கி தூரத்துல நின்று தன்னுடைய மார்பில் அடித்து தன்னுடைய குற்றங்களுக்காக மனம் கசிந்து அழுதார். தன்னை பாவி என்று ஒப்புக்கொண்ட இந்த ஆயக்காரருடைய ஜெபந்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு காயப்பட்டு பாவி என்று உணர்ந்த உங்களை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.